இந்த இஃப்தார் நோன்பு திறப்பு விழா அப்படின்னு ஒண்ணு நம்ம தலைவர் முன்னெடுத்து இஸ்லாமிய சகோதரர்களின் அழைப்பின் பேர்ல கலந்து கொண்டு மிகச் சிறப்பாக அவர்கள் உணர்வை மதித்து அந்த விழாவில் கலந்து கொண்ட போது ஏற்கனவே இவர்களுடைய முதலாளி கட்சியை சேர்ந்த திரு எச் ராஜா அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓட்டர் ஐடி எல்லாம் எப்படி வெளியிட்டாரோ அதே போல இந்த பாயாச மாடல் என்ன பண்ணுச்சு, இஸ்லாமியர்களுடைய பெரும் அன்பினை நம்முடைய தலைவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார் அப்படின்றத பார்த்த உடனேயே ஜோசப் விஜய் அவர்களே அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்களா இல்லையா? ஜோசப் விஜய்ன்ற பேரை ஏன் மறைச்சு வச்சிருக்கீங்க, ஏன் அதை சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்டாங்களா இல்லையா? அப்போ உங்க முதலாளி எந்த எண்ணத்துல ஒரு மத பிளவுவாதம் பேசுறாங்களோ அதே எண்ணத்துல நீங்களும் மத பிளவுவாதம் பேசுனீங்களா இல்லையா? இன்றைக்கு இஸ்லாமியர்களின் உரிமைகளுக்காக ஒரு வழக்கை தொடுத்து போகும்பொழுது அந்த வழக்கில் வெற்றியை நோக்கி ஒரு படி எடுத்து வைக்கும் பொழுது நீங்க என்ன பண்றீங்க, கிறிஸ்துவர்களை எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக மாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு ஹிடன் அஜெண்டாவோட சம்பந்தமே இல்லாம ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்காக சொல்லப்பட்ட விஷயத்த ஏதோ கிறிஸ்துவர்களுக்கு எதிராக சிறுபான்மையினருக்கு எதிராக என் தலைவர் சொன்னது போலவும் இதன் மூலமாக நாங்க ஏதோ RSSக்கு வேலை செய்யறது போலவும் ஒரு மறைமுக அஜெண்டாவை மக்களிடம் நீங்க பரப்ப முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்து ஏமாறக்கூடியவர்கள் நம்முடைய மக்கள் மிக தெளிவானவங்க. அந்த பாசிச மாடலோட ஜெராக்ஸ் காப்பி தான் இந்த பாயாச மாடல்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு மக்கள் மிக தெளிவான அரசியல் புரிதலோடு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விளையாட்டு, பொய், புரட்டு இதையெல்லாம் வைத்துக்கொண்டு விளம்பரம் தேடிக்கொள்வது, மக்களை திசை திருப்புவது, இதெல்லாம் நீங்க வேற எங்கேயாவது வச்சுக்கணும். இதையெல்லாம் உங்க முதலாளி கூட சேர்ந்து நீங்க வடநாட்டுல வச்சுக்கணும். இது தமிழ்நாட்டுல செல்லாது.